ஏன்னா நீங்க எபிசோட்ல பேசுறதுக்கு வாவ் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஷோல பார்வதி அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் பார்வதி திட்டிகிட்டே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் பார்வதி பண்றது உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா இவன் வீட்டுக்காரையா இன்னொருத்தன் கூட போறான். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து டாஸ்க்ன்ற பேர்ல ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வந்து என்டர்டெய்னிங்கா இல்ல. அதுதான் ஒத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நெசம். அதாவது இந்த கிரியேட்டிவ் டீம் எல்லாம் பார்த்து அவர்களை நேர்ல கூப்பிட்டு லைன்ல நிக்க வைத்து அப்படின்னு செய்து மகாபலிபுரத்துல செலவைக்க முடியாத வசதி இல்லைன்னாலும் மகா பெருசா இருக்கிற என் மனசுல ஒரு செலவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லதான் முடியும். என்னது ஒயிட் பேப்பர் ஒண்ணுல கீழே போட இதெல்லாம் நோட் பண்ணியே 24/7 எஃப்ஜேக்கும் வியானாக்கும் காதல் ஓடிட்டு இருக்காது தெரியுமா உனக்கு? நான் தான் பார்த்தனே. பார்த்த, அதனால கருப்பு சட்டையை போட்டு இங்க வந்து வேர்த்த, அதெல்லாம் தெரியும். சொல்லு, கருத்து சொல்லு. அதாவது ஒரு டாஸ்க கஷ்டப்பட்டு பிக் பாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு மக்களுக்காக உருவாக்குனாலும் அதுல சாணியை தூக்கி ஊத்துறதுல சாண்ட்ராவையும் பார்வதியும் விட்டு ஆளு கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறார் வினோத் அவர்கள் அப்படின்னா நல்லா கரெக்டா வாட்ச் பண்ணிட்டா அரோரா அவர்கள் கிட்ட அத்துமீறத 100% நம்மளால பார்க்க முடியுது. அரோராவின் அக்கிளை தன்னுடைய கைகளால் கிள்வதற்கு எந்த ரைட்ஸுமே கானா வினோதுக்கு இல்ல. இதை நார்மலைஸ் பண்ணா கானா வினோத் ஃபேன்ஸ் சார் இது ஃபன்னு தானே சார் அப்படின்னு நம்ம சொன்னா திவாகர் செஞ்சதெல்லாம் ஃபன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அவர் சொல்ற மாதிரி தப்புன்னு நான் இன்டர்வியூல வந்தா கன்ஃபார்ம்டா அவர் கேட்பேன் அந்த வீடியோ காட்டி. கண்டிப்பா அந்த வீடியோ ரம்யா ஜோ வீடியோ அதுவும் நம்ம கண்டிப்பா கேட்பேன். அப்ப வீட்டுக்குள்ள இருந்தா அவ்வளவு காஜா இருக்கா என்ன அப்படின்னு கேட்பேன்.